அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஃபார்ம் டூர், எங்கள் சின்ன தோட்டத்தில் என்னென்ன பயிரெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு விருப்பம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் தோட்டத்தில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த சைடிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டு ஒரு சின்ன தோட்டம்தான். என்ன மெயின் பயிர்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கோம். அது 2 வயலில் பிரித்து வச்சுருக்கோம். அந்த மேல் வயல் கொஞ்சம் சீனியரு, இந்த கீழ் வயல் கொஞ்சம் ஜூனியரு. அடுத்து ஒரு 35 வயசு பழைமையான தென்னை மரமும் ஒரு 10 மரம் இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக இருந்தது. அப்போ நான் இடையில வறட்சியில் எல்லாம் வெட்டி தள்ளியாச்சு. இப்போ ஒரு 10 மரம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கும். எங்கள் அப்பா வச்சது 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் இடையில பாக்கு மரமும் இருந்தது. அதுவும் வறட்சியில் காலி. பாக்கு மரம் தான் இந்த ஏரியாவில் அதிகமாக பயிர் பண்ணுற பயிர் பாக்கு மரம். பாருங்கள், பக்கத்து காட்டில் பக்கத்து தோட்டம் பாக்கு கன்று வச்சுருக்காங்க. இது பாக்கு. இது அதுக்கு நிழலுக்காக இடையில ஊடு பயிராக அகத்திக்கீரை அது வச்சுருக்காங்க. பாருங்க, அது குறுக்க ஒரு ஓடை இருக்குது. ஓடைக்கு அந்தாண்ட பாருங்கள், அதுவும் நம்ம தோட்டம் கிடையாது, பக்கத்து தோட்டம். அங்கே பாருங்கள், பெரிய பாக்கு மரமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பாக்கு மரம் அதிகமாக இருக்கும். நாங்களும் வச்சுருந்தோம். ஒரு 10 வருஷம் இருந்து என்ன ஆகி போச்சு, வெயில், காய்ச்சல், தண்ணி இல்லை. பாக்கு மரத்துக்கு நிறைய தண்ணி வேணுங்க. ஸோ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து மழையே இல்லாதனால இந்த காய்ச்சலில் இந்த செத்து போச்சு. அப்புறம் அப்படியே காட்டை போட்டு ஒன்றுமே இருக்காது. சும்மா அந்த சோளம் அந்த மாதிரி மட்டும் பயிர் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தென்னங்கன்று நட்டுருக்கோம். அப்புறம் இடையில சில நம்ம தேவையான சில பழ வகைகள்னு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மாங்காய் மரம். இந்த மாதிரி மாங்காய் மரம் இது வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ பாருங்கள், பூ வச்சிருச்சு. அடுத்த சீசனுக்கு பூ வச்சுருக்கு. என்னென்னா, இந்த மரத்தில் பூ தான் இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது இதே சைஸில். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நான் தான் வச்சேன். இது ஆந்திராக்காரங்க நர்சரி, ஆந்திரா ப்ரீடு. இது ப்ரீடு நேம் தெரியல, ஆந்திரா கன்று விற்றுட்டு போனாங்க ரோட்டில். நர்சரி அவங்கக்கிட்ட வாங்கி வச்சது. இந்த மாதிரி ஒரு 10 கன்று மாங்காய் கன்று, கொய்யாக்காய், மாதுளை இதெல்லாம் அப்படியே ஓரத்தில் அங்கங்கே வைக்கலான்னு வாங்கினேன். ஸோ அங்கங்கே வச்சேன். ஒரு 2-3 செத்து போச்சு. 3-4 மாங்காய் மரம் நல்லா வந்துடுச்சு. அது போக ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குதுங்க. அந்த மரம் 12-13 வருஷம் ஆகுது. நான் 11th படிக்கும்போது அதுவும் நான் தான் வச்சேன். அது பார்த்திங்கன்னா அது காட்டுறேன் அப்புறமா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல பூ. இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா 2 வயசு. கொய்யாக்காய் செடியும் இருக்குது, கொய்யாக்காவும் வச்சுருக்கேன், மாதுளை இருக்குது. இதில் போன வருஷம் ஓரளவுக்கு டீசெண்டாக காய் கொடுத்துருந்தது. இந்த வருஷம் பூ நல்லா இருக்குது. பார்ப்போம். அடுத்து நான் இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு வயசு பார்த்திங்கன்னா இப்போ நான் 11th படிக்கும்போது வச்சேன். என்னென்னா, நான் வச்ச மரம், சின்ன பையனாக இருக்கப்போ வச்ச மரம் நமக்கு மேலே வளர்ந்துருக்கு. அது பூவும் வைக்கிது. பாருங்கள், இதெல்லாம் கேமராவில் தெரியுதான்னு தெரியல, சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது. ஸோ நிறைய பூ வச்சுருக்கு. அது கீழே நிற்கிறோம். வெயில், ஆனால் நிழலில் நிற்கிறோம். தூரி கூட கட்டி ஆடலாம் இந்த கிளையில். நல்ல நிழல், காட்டுக்கு மத்தியில்.
அதுவும் நான் வச்சது எனக்கு மேலே வளர்ந்து எனக்கு நிழல் தள்ளுதுன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டம். அப்புறம் எங்கள் தோட்டத்தில் ஒரே ஒரு மலை நெல்லிக்காய் மரம் இருக்குது. அது வந்து தானாக வளர்ந்தது. இந்த பாருங்க, தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அதாவே வளர்ந்தது. வளர்ந்து நல்லா பெரிய மரமாக இருக்குது. மேலே பாருங்கள் பிஞ்சு இருக்குது. ஒரு அங்கங்கேயும் இருக்குது. ஒரு 10-20 பிஞ்சுக்கு மேலே இருக்குது. மலை நெல்லிக்காய் மரம் அதாவது வளர்ந்தது அதான் இருக்குது. சம்மருங்கிறதுனால கொஞ்சம் காய் பிடிப்பு கம்மியாக இருக்குது. போன வருஷம் சூப்பர் காய், ஏகப்பட்ட நெல்லிக்காய். எல்லாம் வந்தால் பிச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா வர்றவங்க தோட்டத்துக்காரங்க பக்கத்துலலாம் எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் இருக்குது பாருங்கள், கீழே விழுந்து கிடக்கு. இந்தா என்னென்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வெம்பி போய் கிடக்கு, நல்லா வதங்கிருச்சு, கீழே விழுந்து கிடக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். மலை நெல்லிக்காய் இருக்குது. இது பாருங்கள், தோட்டத்தோட கார்னரில் மூங்கில். இது வந்து எங்கள் அப்பா சின்ன பையனாக இருக்கும்போது வச்சாரோம். இது வந்து நிறையா சீசன் இந்த மரம் அறுத்து மூங்கில் ஷெட்டு, மாட்டு கொட்டகை, அப்புறம் ஏணி, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சொந்தக்காரங்களுக்கு இதுக்கெலாம் கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் விற்றோம், நிறையா விற்றுருக்கோம். இப்போ இதில் அறுவடை பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் நிறையா இருக்குது. ஒரு இதெல்லாம் வெட்டினா வந்து ஒரு பெரிய ஷெட்டே போடலாம். எங்கள் ஓன் யூஸ்க்கு இப்போ வச்சுருக்கோம். இந்த டைம் வெட்டி நாங்களே சொந்தமாக எங்கேயும் விற்காமல் ஓன் யூஸுக்கு காட்டோட கார்னரில். என்ன இந்த மூங்கிலால் என்னென்னா நல்லா ஆக்சிஜன் கிடைக்கிது, நல்லா இதெல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனை, நமக்கு ஆல்ரெடி காடு கம்மி. பாருங்கள், நிழல் இப்படி வளைஞ்சி பாதி ஒரு கால்வாசி காட்டையே வந்து மறைச்சிருச்சு. அதோட விளைவு என்ன தெரியுங்களா? இந்த கார்னரில் இருக்கிற ஒரு 15 தென்னை மரம் பார்த்திங்கன்னா எல்லாம் வளரல, சரியா நிழல் இருக்கும். மலை நெல்லிக்காய் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த நிழல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 10 தென்னை மரம் வந்து சரியாக வளரலை. அதனால் என்னென்னா, இப்போது இந்த மூங்கில் வெட்டினா தான் இந்த இடத்துல கொஞ்சம் சன்லைட் கிடைக்கும். மரம் வந்து மெயினாக நமக்கு மெயின் தென்னை மரம். அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு மூங்கில் குத்து வளருது, ஒரு வேப்ப மரம், அது கீழே சாமி இருக்குது. இது வந்து ஓடை. இப்போ சம்மருங்கிறதுனால தண்ணி இல்லை, மழை காலத்தில் தண்ணி போகும். பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது எங்கள் ஊர்லேயே, வசிஷ்டர் ரிவர், வசிஷ்ட நதி. அந்த ஆற்றுல போய் இந்த தண்ணி கலக்கும். அங்கே கிராமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பசுமையாக இருக்கும். எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி, இதெல்லாம் தான் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர். கொஞ்சம் உள்ள ரிமோட்டாக பக்கத்துலேயே வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் டேம் இருக்குது. 2 டேம் இருக்குது. ஒரு சைடு வந்து ஆனைமடவு, இன்னொரு சைடு வந்து கரியக்கோவில். 2 டேம் இருக்குது. 2 டேம் வந்து வசிஷ்ட நதியோட ஆர்ஜின். அங்கே உருவாகிற தண்ணி தான் வந்து. இன்னொரு டேம் இருக்குது, அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமுகின்னு ஒரு டேம் இருக்கும். ஏற்கனவே ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கோமுகி டேம்லேயும் வந்து இந்த கல்வராயன் மலை, இங்கே எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் வந்து கல்வராயன் மலை, சேலம் மாவட்டத்தோட சேலம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தருமபுரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த ரீஜியனில் இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா கல்வராயன் மலைகள், அதில் ஒரு பார்ட்டு. அந்த கல்வராயன் மலையில் தான் வந்து ஏற்காடு. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பகுதி. அப்புறம் வந்து நம்ம வண்டலூர் இதெல்லாம் வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வருது. நம்ம எங்கள் ரீஜியனில் வந்து கல்வராயன் மலைன்னு சொல்லுவோம். அந்த கல்வராயன் மலையிலேருந்து உருவாகிற தண்ணிலாம் தான்
இந்த 3 டேம்லேயும் சேர்ந்து, அதாவது 3 டேம், கரியக்கோவில், ஆனைமடுவு, அப்புறம் கோமுகி, இந்த 3 டேம்லேயும் வந்து கலெக்ட் ஆகி அந்த தண்ணி தான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்வேதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறு நேமே மாறுது. ஸ்வேதா நதி அதிலிருந்து கடலூரில் போய் கடலில் கலக்குது. இந்த ஏரியாவுக்குலாம் இது வந்து ஒரு தண்ணி கொடுக்குற ஒரு ஆறு. ஸோ பக்கத்துலேயே டேம். அந்த டேம் பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் போட்டதுனால அந்தளவுக்கு கொஞ்சம் கிளியராக எடுத்துருக்க மாட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராப்பராக அதெல்லாம் எடுத்து போடுறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊர். இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏற்காடே கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான். கருமுந்திரின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து ஒரு குட்டி ஏற்காடுன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுறேன். ஸோ இதுதான் ஒரு சின்ன எங்களோட ஃபார்ம் டூர், எங்களோட தோட்டம். இன்னும் சில எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில பழ வகைகள், காய்கறி இது மாதிரி கிடைக்கல. ஸோ அந்த மாதிரியான சில பயிர்கள்லாம் வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது வீட்டு பக்கத்தில். அப்புறம் இந்த ஓரத்தில் எல்லாம் வைக்கலான்னு இருக்கும். எப்போ வந்தாலும் நமக்கு எதாவது கிடைக்கணும். இளநீ கிடைக்கிற மாதிரி, மாங்காய் ஒரு சீசன் மாங்காய், ஒரு பப்பாளி இருக்குது, முருங்கை இருக்குது. எப்போ வந்தாலும் நமக்கு ஒரு ஏதோ ஒரு இங்கேருந்து ஒரு பழமோ ஒரு காய்கறியோ ஏதோ கிடைக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு மிக்சடாக பயிர் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக்கெண்ட்லேயோ ஒரு லீவ் டைமில் வந்தோம்னா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இது வந்து வருமானம்லாம் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து தோட்டம் கம்மிங்கிறதுனால அதில் இருக்கிற பயிர் நம்ம ஓன் யூஸுக்கு ஆனால் போதும். இயற்கையாக எந்த ஃபர்டிலைசரும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். இவனை இப்போ தான் வச்சோம். இவன் இன்னொரு மாங்காய் மரம். இவெல்லாம் வந்து தானாக வளர்ந்தான். முருங்கை மரம், கொய்யாக்காய் மரம் காட்டுறேன். ஏற்கனவே காட்டியிருப்பேன் வேறு ஒரு வீடியோவில். வேறு வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பிஞ்சுகள்லாம் இருக்குங்க. எல்லாம் பாருங்கள், பிஞ்சு என் ஹைட்டு தான் இருக்குது. ஆனால் நிறையா மாங்காய், மன்னிக்கவும், கொய்யாக்காய் நல்லா மொட்டை அடிக்கவும் ஒன்றும் வேக்காட்டில் ஒன்றும் பண்ண முடியலைங்க. குலதெய்வம் கோயில் மொட்டை, வெயில் கடிச்ச மொட்டை இல்லை, குலதெய்வம் கோயில் கடித்தது. எங்கன்னா குலதெய்வம் கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உஞ்சினி, அரியலூர் மாவட்டம் செந்துறை அந்த ஏரியாவில் இருக்கிறதுல ஒரு கிராமம் உஞ்சினி. அங்கே தான் எங்கள் குலதெய்வம். சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் தாலுக்கா. முத்துமலை முருகன் கோவில் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பாருங்கள். எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஓரளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து ஆந்திரா பிரீடு தான். அப்புறம் வந்து 35 வயசு தென்னை மரங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. இன்னும் 30 வருஷம் இருக்கும். நாட்டு மரம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் 70 வயசு வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வளர்ந்துருக்கு தூதுவளை. இது வந்து சளிக்கு, தொண்டைக்கு, இருமலுக்கு, த்ரோட்டுக்கு வந்து நல்லது. இதை இடித்து இந்த தவையெல்லாம் இருக்குங்க, முள்ளாக தான் இருக்கும். இந்த தவையெல்லாம் வந்து நல்ல மூலிகை. தூதுவளையல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. பாருங்கள், பழலாம் இருக்குது. இந்த தவையை பிச்சு இடித்து ரசம் வச்சோம்னா சூப் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், வச்சு குடித்தோம்னா நம்மளோட த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது, நல்ல மூலிகை. அதனால தான் பாட்டிலே சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு தூதுவளை இருக்குது. பழம் பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. இதெல்லாம் விதைக்கு ஆகும். தானாக வளர்ந்துருக்கு. என்ன தூதுவளையில் ஒரு பிரச்சனைனா முள்.
இந்த இலையை பிக்கிறதுக்குள்ளே நம்மளை போட்டு எரிஞ்சிடும், கையெல்லாம் குத்தும். அப்படியே நம்ம வெறும் தவையை தான் பிக்கணும் இல்லைங்க, அந்த முனையை அப்படியே கட் பண்ணி அந்த தண்டோடையே போட்டு அரைச்சி சட்னி பண்ணலாம். அப்புறம் வாழை, வாழை மரமும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது. ஆட்டக்கூடாது, வேகமாக ஆட்டினா பூலாம் கொட்டும். பூ கொட்டுச்சுன்னா நமக்கு பிஞ்சு கிடைக்காது. இந்தா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஸோ நமக்கு மாங்காய்க்கு இந்த வருஷம் பிரச்சனையே இல்லை. மாதுளை, இது வந்து மாதுளை செடி. அப்புறம் இது வந்து பொள்ளாச்சி இளநீர். உண்மையாலுமே பொள்ளாச்சி இளநீர் ஒரு 5 மரம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இளநீர் இருக்கும். இது வந்து ஒரு 7-8 மரம் வச்சோம், ஆனால் ஒரு 5 மரம் நல்லா தேறி இருக்குது. இதெல்லாம் வந்து பொள்ளாச்சி கன்று வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு பெரிய பெரிய இளநீர்கள் வரலைனாலும் இந்த மண்ணுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இளநீ. ஒரு 5 மரம் எப்போ வந்தாலும் இளநீ மரமும் சின்ன மரங்கிறதுனால ஹைட் கம்மிங்கிறதுனால ஈஸியாக ஏறி பிச்சுக்கலாம். இது வந்து தேக்கு, லாக்டவுன் டைமில் வச்சது. பக்கத்து காட்டில் ஃப்ரெண்டு காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 கன்று வச்சேன். நான் எங்கள் அண்ணன் எல்லாம் வச்சோம். அதில் ஒரு 10 கன்று இருக்குது. சும்மா காட்டில் எல்லாம் இருக்கணும்னு வச்சது. அவ்வளோதாங்க, ஒரு சின்ன தோட்டம்தான். ஆனால் பிடிச்ச மாதிரி எல்லா செடியும் வைக்கணும். வச்சு உள்ளே வந்தால் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.